வணக்கம் மக்களே! ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். சைனாட்டருந்து 116,00,000 கோடிய வந்து அமெரிக்கா திருடிருச்சாமா! அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுல உண்மையும் இருக்கு. இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ் இன்னைக்கு என்னவோ நெறைய இருக்கு. 1. அப்புறம் HSBC வந்து இந்தியாவ வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கு. ஆனா IMF வந்து கான்ஃபிடன்ட் குடுத்துருக்கு. இல்ல இந்தியா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாரி முரணான செய்திகளோட இவ்வளவு இருந்து நிஃப்டி வந்து எகிறிட்டு இருக்காரு. சரி, இன்னைக்கு சீக்கிரம் உள்ள போயிடலாம். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த முத்தான 3 ஸ்டாக்குகள்னு லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடுத்துருந்தோம். அத ஒரு சின்ன ஃபாலோ அப் வழக்கமா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்ப ஏன் குடுக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த நெஸ்லே மட்டும் கொஞ்சம் திணறிட்டே இருக்காரு. வாங்குன இடத்துலயே இருக்காரு. அதனால சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, சன்ஃபார்மா வந்து 1692ல நம்ம அ பையிங் குடுத்துருந்தோம். அது 1786 டார்கெட்டா நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப இதுவரைக்கும் அதுல அந்த எஃப்&ஓ தான் இது எல்லாமே. ரூ. 26,000 ப்ராஃபிட்ல இருக்கு. இப்ப என்ன பண்ணலான்னா, 1747க்கு கீழ க்ளோஸ் ஆனா நாம வெளிய வந்துரலாம். மேல வந்து இன்னொரு 14 பாயிண்ட் தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க ஸ்டாப் லாஸ வந்து 1747க்கு கீழ க்ளோஸ் ஆனா வெளிய வந்துரலாம். இதுவரைக்கும் ஒரு 26,000 ப்ராஃபிட் இருக்கு. இல்ல சார் டக்குனு கொஞ்சம் மேல இருந்தா கூட குடுத்துட்டு வெளிய வரேன்னாலும் வந்துக்கலாம். அது வேற விஷயம். நெஸ்லே வந்து 1262ல குடுத்தோம். இப்ப 1268ல தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ரூ. 4,000 தான் ப்ராஃபிட்ல இருக்கு. ஆ இது 1340 வரைக்கும் போகும். இல்ல சார் நான் ஹோல்ட் பண்றேன் தைரியமா அப்படின்னா, ஹோல்ட் பண்ணுங்க. ஆனா குளோசிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1264க்கு கீழ வச்சுக்கங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க அத. ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்றது. ஏன்னா மார்க்கெட் பயங்கர வாலடைலா இருக்கு. அப்புறம் KEI 3936ல நம்ம பையிங் குடுத்துருந்தோம். டார்கெட் 4450 இது 2 மாச கணக்குல குடுத்தோம். டிசம்பர் எண்டுல இது இங்க க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ வரைக்கும் ரூ. 36,000 ப்ராஃபிட்ல இருக்கு. 4110க்கு கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகே. இது ஒரு ஃபாலோ அப் தான். ஆம், இது மாரி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் உள்ள கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அதனால தான் சரி இது இன்னைக்கு ஞாபகம் வந்து சொன்னேன். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட்டு அம் புத்தின் வந்து நேத்து நெத்தன்யாகுட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு. இது ஒரு அதிசயமான விஷயம். என்னன்னா, ரஷ்யா வந்து சிரியா விட்டு சிரியால இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு சிரியா மட்டும் இல்ல. அந்த அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. பிகாஸ் அந்த நம்ம உக்ரைன் பிரச்சனையில அங்க கான்சன்ட்ரேட் பண்றப்போ, இங்கேயும் ஆப்பிரிக்காலயும் அவரோட பவர் வந்து மெதுவா இறங்கிருச்சு. இந்த டைம்ல இப்ப பேசியிருக்காரு. யுஎன்ல வந்து ஒரு வோட்டிங் வேற போப்போது. இந்த டைம்ல இவரும் வீட்டோ பவர் இருக்கிறதுனால, அ இவரும் நெத்தன்யாகுவும் பேசிக்கிட்டதுல ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. சும்மாலாம் பேச மாட்டாங்க 2 பேரும். 2 பேருமே என்ன சொல்றது? மண்டையில கொம்பு வச்ச ஆளுங்க. 2 பேரும் பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும். என்னன்னா, சிரியாவ பொறுத்தவரைக்கும் அந்த அல்சரா வந்து இப்ப யுஎஸ்க்கு போயிருந்தார் இல்லையா? யுஎஸ் போனதுக்கு முன்னாடி புத்தின போய் பார்த்துட்டு வந்தாரு. ஸோ 2 பக்கமும் அவர் இருக்காரு. ஆ இந்த சிரியா கேம்ல வந்து அமெரிக்கா கை ஓங்குதா? இல்ல புத்தின் கை ஓங்குதா? அப்படின்றது தான் மேட்ரு. அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்த குடுத்ததுனால, அதனால அமெரிக்கா வந்து இப்போ சிரியா மேல ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கு. ஆனா, அதே நேரத்தில வந்து துருக்கி வந்து அதிகமா உள்ள இது பண்ணிட்டே இருக்காரு. துருக்கி உள்ள வந்தா, யார் நம்ம எப்படி பாகிஸ்தானோ, நமக்கு எப்படி பாகிஸ்தானோ அந்த மாரி இஸ்ரேலுக்கு வந்து துருக்கி. துருக்கி உள்ள டாமினேட் பண்றது நம்ம நெதன்யாகுவுக்கு புடிக்கல. அதனால ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில புத்தின் உள்ள வர்றதுனால, துருக்கியோட டாமினேஷன் இன்னும் குறையலாம். சரி இவங்க 2 பேரும் பேசுனதுனால நமக்கு என்ன இது அப்படின்னா, ஆயுத விற்பனையில பெரிய மாற்றம் ஏற்படும். அப்போ பொருளாதாரத்திலயும் மாற்றம் இருக்கும். சரி. அடுத்த செய்தி. H1பி விசா வந்து ஐயோ! நான் அப்படிலாம் சொல்லலங்க அப்படின்னு பல்டி அடிச்சார்ல ட்ரம்ப். ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ இன்னைக்கு அது வந்து அந்த கமெண்ட்மென்ட்டே பண்ணிட்டாங்க. அதாவது ஆக்ட்க்கு கொண்டு வந்துட்டாங்க. கிரானிக் டிசீஸ் இருக்கவங்க, ஒபிசிட்டி இருக்கவங்க, அ என்ன டயபெட்டிஸ் இருக்கவங்க, இவங்கலாம் வந்து உங்களுக்கெல்லாம் விசா குடுக்க முடியாதுன்னே சொல்ட்டாங்க. அதுலயும் வந்து ரொம்ப விளக்கமா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க சும்மா ஒரு சின்ன டயபெட்டிஸ் இருந்தாலாம் நாங்க பிரச்சனை இல்ல. அது ஒரு கிரானிக் டிசீஸா இருக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சுன்னா, அ இங்க வந்து எங்களோட அந்த சோசியல் காஸ்ட் இருக்கு இல்லையா? அதுல பாதிக்குது. அதனால அவங்களே செலவு பண்ணிக்கிற அளவுக்கு தகுதி இருந்தா, திறமை இருந்தால், வக்கு இருந்தா உங்களுக்கு விசா குடுக்குறேன். நாங்க ஃபினான்ஷியலா செக் பண்ண போறோம். ஏய்யா!
அவனுக்கு அமெரிக்காவுல போய் ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு அவன் வசதி இருந்தான். அவன் எதுக்கு H1B விசாக்காக உட்கார போறான்? இவங்க லாஜிக்கே ஒண்ணும் புரியல. ரைட்டு. சரி அப்புறம் ஒரு ஜாலியா, ஆனா ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஜப்பானுக்கும், சைனாவுக்கும் வார்த்தை முத்திக்கிட்டே போயிட்டுருக்கு. சைனா வந்து ஜப்பான்ல இருக்க மக்கள்லாம் உடனே கிளம்பி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் ஜப்பானை பத்தி நெறைய பேருக்கு தெரியல. சரி ரைட்டு. ஜப்பான் இப்ப மறுபடியும் அவரும் கோதால இறங்குறாரு அப்படின்ற மாரி தெரியுது. சரி அத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த ஜப்பான் வந்து அ ஆயுதங்களை திருப்ப கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவனுங்க மாரி ஒரு முரட்டு பயலுகளும், காட்டு பயலுகளும் பார்க்கவே முடியாது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அவங்க அளவுக்கு ஒரு அ வார் வார் பிளான் பண்றதுக்கு உலகத்தில யாரும் கிடையாது. வேற ரொம்பலாம் வேணாம் பாஸ். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேண்டில்ஸ்டிக்கே அவைங்க உருவாக்குனது தான். அது எதுக்கு? சண்டை போடுறதுக்காக உருவாக்குனது. அத நம்ம மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அத பத்தி வேணா தனியா ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறதா விருப்பம் இருந்தா சொல்லுங்க, போடலாம். அது ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ரைட்டு. அப்புறம் அந்த டாரிஃப் வந்து அண்ணாச்சி வந்து டைரக்ட்டா குறைக்காம என்ன பண்ணிட்டாருன்னா, ஐ மீன் நாடுகள் நாடுகள் வாரியா குறைக்காம, பொருள்கள் வாரியா குறைச்சிட்டாரு. அவங்களுக்கு தேவையான அ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதனால உள்ள இருந்து அதிகமா பிரஷர் விழுந்திருக்கும் போல இருக்கு. காஃபி, பீஃபு, ஃப்ரூட்ஸு, முக்கியமா வாழைப்பழம். அப்புறம் ஸ்பைசஸு, ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறதுக்கான டாரிஃப குறைச்சிருக்காரு. இதில நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதில எதையுமே நம்ம அனுப்புறது இல்ல. பீஃப் அனுப்புறதில்ல, காஃபி அனுப்புறதில்ல. இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ வந்து பிரேசிலுக்கு தான் நெறைய அ நல்ல செய்தியா இருக்கு. அடுத்து இந்த டாபிக்ல இருந்து இது ஹெட்லைன்ல இருந்த விஷயத்துக்கு வருவோம். சைனா வந்து பிட்காயின்ல ஒரு $1.4 ட்ரில்லியன் ஒர்த் உள்ள பிட்காயின வந்து சைபர் அட்டாக் மூலமா அவங்க திருடிட்டாங்களாமா. இவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து. அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எக்கனாமிக் வார்ஃபேர். இத வந்து நாங்க ஒத்துக்க முடியாது. அப்படின்னு பயங்கர டென்ஷனா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்கா செஞ்சிருக்குமான்னு கேட்டா, நிச்சயமா செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வேற வேற வகையில இனிமேலு சைனா இனிமேலு வந்து எல்லா நாடுமே அப்படிதான். ஒரு நாட்ட இன்னொரு நாடு வந்து அடிக்கிறது வந்து இனிமேலு போய் கத்தி எடுத்துட்டு போய் குத்துறது வேலையெல்லாம் இல்ல. இந்த மாரி வேலைகள் நடக்கும். இப்போ இத செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சைனா வந்து இந்த பக்கம் ஜப்பான விட்டு வேற கத்த விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டெக்னாலஜிக்கலா அடிக்கிறேல அப்படின்னா, அப்போ ஏற்கனவே சைனீஸ் வந்து இந்த மாரி திருட்டு வேலை பார்க்குறதுல ரொம்ப தெளிவான ஆளுகள். எங்க வேணா, யார வேணா உள்ள வச்சு அவங்க வந்து இந்த துரோகம் பண்ற வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அமெரிக்கா அப்படி பண்ணிட்டேல்ல, இப்ப நான் என் பதிலுக்கு செய்றேன் பாரு அப்படின்னு செய்வாங்க. இந்த இதில வந்து நமக்கு என்ன நியூஸ் இருக்குன்னா, அப்போ பிட்காயின்ல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய யோசிச்சு பாருங்க. 1.4 ட்ரில்லியன திருடியிருக்கானுங்கன்னா, அப்ப அவன் எவ்வளோ வச்சிருப்பான்னு பாருங்க. அப்போ 1.4 ட்ரில்லியன் அளவுக்கு பிட்காயின்ல மட்டும் வச்சிருக்காங்க. அ அப்படின்றப்போ, ஆ அவங்களோட ரிசர்வ் வந்து இனிமேலு கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா, இந்த டெக்னாலஜியோட பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் யுஎஸ் பேஸ்டா இருக்கிறதுனால, அப்போ நிச்சயமா வந்து அவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க இத இத பார்த்தப்போ உலக நாடுகள் என்ன பார்ப்பாங்கன்னா, சரி இனிமேலு பிட்காயின் மாதிரியான விஷயங்களையும் நம்ம வைக்கக்கூடாது. பிசிக்கல் கோல்டு தான் பெட்டர். இந்த மாதிரியான நெறைய பிரச்சனைகள் வருதுன்ட்டு, மக்களும் மற்ற நாடுகளும் கோல்டு மேல கண்ணு வைப்பாங்க. ஸோ கோல்டு மறுபடியும் மேலே ஏறுறதுக்கு இது ஒரு சான்ஸா தெரியுது. இல்ல இறங்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் அக்குமுலேட் பண்றதுக்காகவும் இருக்கலாம். அதனால அந்த வகையிலயும் கவனிச்சுக்கலாம். அதாவது நம்ம கீழ சொன்ன டார்கெட்லாம் வரலாம். சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆனா பையிங் நடந்துட்டே இருக்கும். ரைட்டு. அப்புறம் HSBC ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்ப்பரேஷன். இந்தியன் மார்க்கெட் வந்து ஓவர் பிஇயா இருக்கு சார் அப்படின்னாரு. நிஜம்தான். ஓவர் பிஇயா இருக்கு. அ அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையா வச்சிருக்காங்க. அவங்க 4.5க்கு மேல வச்சிருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற ரிட்டர்ன விட பாண்ட்ல கிடைக்கிற ரிட்டர்ன் நல்லா இருக்கும் இந்த டைம்ல. அதனால இப்பொழுதைக்கு நான் வந்து அண்டர் வெயிட்டா டிகிரேட் பண்றேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, IMFல ஆ அடுத்த வருஷத்துக்கான உலக வளர்ச்சி வந்து 3.3லேருந்து 3.2வா குறைச்சிருக்காங்க IMF. ஆனா, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி குடுக்க போறது வந்து இந்தியா மாதிரியான நாடு. இந்தியா வந்து இது அடுத்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நியூஸுமே இங்க ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் இருக்கு. இனி அவங்க வருவாங்க. அடுத்த குரூப் வருவாய்ங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட ஃபார்மர் பிரசிடென்ட்டுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த அம்மாவ வந்து தூக்குல போட சொல்லி
அந்த அந்த அவங்க நாட்டு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. உடனே கூட்டிட்டு போய் வந்து தூக்குல போட போறதில்ல. ஆனா இது எங்க போய் நிக்கும்னா, நம்ம ஏற்கனவே பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான இந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பிரச்சனையில போயிட்டுருக்கு. இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பத்திக்கிறோம். ஏன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ளைட்ஸ் வந்து பங்களாதேஷ்குள்ள போயிட்டு, போயிட்டு திரும்பிது. ஃப்ளைட்னா வ ஒ வார் ஃப்ளைட்ஸ். போயிட்டு, போயிட்டு வந்திருக்கு. பிரச்சனை இதாயிட்டே இருக்கு. இந்த இந்த சமீபத்தில நடந்த இந்த டெல்லி அ பிரச்சனையிலயும் பங்களாதேஷோட கை இருக்கதா சொல்றாங்க. இந்த நேரத்தில ஷேக் ஹசீனாவ வந்து நம்ம அடைக்கலம் குடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன்னா, மார்க்கெட் உச்சத்தில இருக்கு. மேல சின்ன சின்ன டார்கெட் இருந்தாலும், ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணும். ஏற்கனவே எஃப்ஐஎஸ் வந்து வித்துக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ அதனால இந்த மாரி செய்திகளையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இப்ப டெக்னிக்கலா உள்ள போயிடலாம் மக்களே. நிஃப்டி ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 26,200 டூ 270ன்னு ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு க்ளோஸே வந்து புல் வந்து நாங்கலாம் அப்படின்ற மாரி தான் அவரு புல் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டில் அ ரிமைன்ஸ் புல்லிஷ். அதனால அதையும் பார்த்துக்கலாம். இன்னைக்கும் மறுபடியும் டார்கெட் 60,000 நோக்கி தான் போறாரு. ரொம்ப கிளீனா இருக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி தான் இப்போ ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. அதுதான் பயமாவும் இருக்கு. ஏன்னா விழுந்தா இதே மாரி தான் விழுவாய்ங்க. ஓவர் வெயிட்டேஜ்ல பட பட படன்னு அடிச்சு கீழ வந்தாலும் வந்துரும். அடுத்ததா ஐடி. ஐடி அப்படியே அ அதே ஏரியால இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாரி மேல இன்னொரு ராலி போறதுக்கு தயாரா இருக்காரு. ஆட்டோ. ஆட்டோ வந்து பயங்கரமா அப்படியே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. எப்ப வெடிப்பானோன்ற மாரி இருக்கு. யார்றா அப்படி தூக்கிட்டு போவான்னு பார்த்தா, எம்&எம் வந்து 4000 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹீரோ மோட்டோ வந்து 6200 தொடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பஜாஜ் ஆட்டோ 10,000 திருப்பியும் 10,000 போய் தொடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் ஆட்டோல. இவங்கெல்லாம் வந்து மேல போறதுக்கான இதுல இருக்கு. இத தவிர நம்ம ஆ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளும், பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து நேத்து கேப் டவுன்ல விழுந்திருக்கு இல்லையா? அத திரும்ப வந்து ஒரு ஒரு ராலி போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் தூக்குறப்போ, இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. சல்லுன்னு மேல போலாம். அடுத்து மெட்டல் வந்து ஒரு மாரி கன்சால்டேஷன் இறக்கமாவும் இருக்கு. நேத்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, டாடா ஸ்டீலோட சார்ட் போடுங்கன்னாரு. சரி மெட்டலுக்கு பதிலா மெட்டல் அதே மாரி தான் அதே ஏரியால இருக்கு. இண்டெக்ஸ் வந்து அதே ஏரியால இருக்கு. சரி டாடா ஸ்டீலையும் அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவா போட்டுறலாம் அப்படின்றதுக்காக போட்டோம். டாடா ஸ்டீல் வந்து 169 இப்ப 173ல இருக்கு இல்லையா? 169லேருந்து 166 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்னதா மேல கீழயும் போயிட்டு வரலாம். ஆனா, அது ஒரு மாதிரியான டார்கெட் மாரி செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ, அதனால டாடா ஸ்டீல் வச்சிருக்கவங்க கவனமா இருங்க. 169லேருந்து 66 வரைக்கும். ஆனா, லாங் டெர்ம்க்கு நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் அவன் பிரேக் அவுட் குடுத்துட்டு திருப்பி பெருசா கீழ வந்துகிட்டே இருப்பான். அவன் இந்த மாதிரியான ஒரு மாரி இந்த செக்டார். அதனால கவனமா இருந்துக்கங்க. அடுத்ததா தங்கம். தங்கம் வந்து அ 4107 இன்னைக்கியான ரெசிஸ்டன்ஸ். அத தாண்டி க்ளோஸ் ஆயிட்டாரு நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கு வந்து அத தாண்டிட்டாருன்னா, அது மறுபடியும் 4160 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழ 4050க்கு கீழ உடைச்சிட்டாரு அப்படின்னா, 3995ன்றது அடுத்த டார்கெட்டா இருக்கு. சில்வர் ஒரே ஏரியால இருக்கு. நேச்சுரல் கேஸும் அங்கேயே இருக்கு. புதுசா அதில ஒண்ணும் டார்கெட்டும் இல்ல. அதனால அதுக்கு ஒண்ணும் சார்ட் போடல. வேற ஏதாவது செய்திகள் அ அ சொல்லணும்னா வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. இல்ல இந்த மாதிரியான செய்திகள் மட்டும் போதுமா? இல்ல வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா? அது உங்க விருப்பம். நீங்க கேட்டீங்கன்னா சொல்லலாம். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம் மக்களே!